சர்க்குருவே சரணம். சர்க்குருவை பற்றி பேசும்போதே சர்க்குரு வந்துவிட்டார். சர்க்குருவை சிறு குறும்புத்தனமாக பேசினோம். அதற்காகவே இந்த நேரத்திலே நீ என்னை ஏண்டா இப்படி பேசுகிறாய் என்று கூறிக்கொண்டு இந்த பச்சை மலைப்பூச்சி என்று சொல்வார்கள், இந்த விட்டியாக வந்துவிட்டார். அதனாலே சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சர்க்குருவின் ஆலயத்திலே ஏன் இவ்வளவு கூட்டம் குறைந்திருக்கிறது என்று. நேற்றைய ஒரு தாயார் கடந்த ஒரு 10 வருட காலமாக அந்த சர்க்குரு ஆலயத்துக்கு வருவதுண்டு. அவர் அந்த தாயார் கேட்டார், ஐயா இந்த மாதிரி சர்க்குரு ஆலயத்திலே நேற்றைய தினம் பங்குனி உத்திரம் என்று சொல்வோம், முருகனுடைய அறுபடை வீடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்திலே ஏன் முருகன் கோயிலெலாம் கூட்டம் இருக்கிறது, நம்ம ஐயா கோயிலே சென்ற வருடம் கூட்டம் இருந்தது, இந்த வருடம் கூட்டம் இல்லை என்று மனமுருகி கேட்டார். அதனாலேயே இந்த விட்டி பூச்சியாக அவர்கள் மனதில் என்னவாக நினைக்கிறார்களோ அதுவாக நான் இருக்கண்டா என்று சொல்லி இந்த காலையிலே தியானத்திலே வரும்போது இந்த ஈட்டியின் ஒரு தீப்பெட்டியாக கருதுகிறோம். அடுத்தவர்களுக்கு இது என்னடா இந்த சாமியார் தீப்பெட்டியை கையில் சொருகியிருக்கார் என்று எண்ணுவார்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்று கேட்டால், எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு இருந்து மனதிலே தீய எண்ணமாக வளர்த்து கொள்கிறான்